பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆம்பர்கிரீஸ் எனப்படும் திமிங்கல எச்சத்தை பதுக்கி வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரியில் வனத்துறையினரிடம் சிக்கிய இளைஞர்கள் யார்? அவர்களுக்கு திமிங்கல எச்சம் கிடைத்தது எப்படி? கிருஷ்ணகிரி வனத்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் டோல்கேட் பகுதியில் திடீரென்று வாகன தணிக்கையில் வனத்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக ஓசூரில் இருந்து கிருஷ்ணகிரி நோக்கி வந்த 2 இளைஞர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்களிடமிருந்து மர்ம பொருள் ஒன்றை பறிமுதல் செய்த வனத்துறையினர் அதனை சோதனை செய்தபோது திமிங்கலத்தின் ஒரு வகை எச்சமான அம்பர்கிரீஸ் என்று தெரிய வந்தது. தடை செய்யப்பட்ட அந்த அம்பர்கிரீஸ் பொருளை இந்த இளைஞர்கள் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக கொண்டு சென்றதும் தெரிய வந்தது. விசாரணையில் அவர்கள் கிருஷ்ணகிரி அவதானப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கரண்குமார் மற்றும் ராசு வீதி பகுதியைச் சேர்ந்த முகமது பாஷித் என்பது தெரிய வந்தது. இருவரையும் வனத்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 1 கிலோ 800 கிராம் எடையுள்ள அம்பர்கிரீஸை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட அம்பர்கிரீஸ் என்பது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பொருளாகும். திமிங்கலத்தின் ஒரு வகை எச்சமான இந்த அம்பர்கிரீஸ் கள்ளச்சந்தையில் 1 கிலோ 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு விலை போவதாக கூறப்படுகிறது. இதை மருந்து மற்றும் காஸ்மெட்டிக் போன்ற பல்வேறு பொருட்களுக்கு மூலக்கூறாக பயன்படுத்துவதும் குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரியில் இத்தகைய அம்பர்கிரீஸ் எனப்படக்கூடிய திமிங்கலத்தின் எச்சம் பிடிபட்டிருப்பது இதுவே முதல் முறை என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். 2 பேர் சந்தேகத்துக்குரிய நபர் 2 பேர் வந்து 2 வீலர்ல வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள நிக்க வச்சு செக் பண்ணும்போது அவங்க கிட்ட திமிங்கலத்தோட எச்சம் ஆம்பர்கிரீஸ்ங்கிற வந்து ஒரு அரிய வகை பொருளை வந்துட்டு அவங்க விற்க வந்து எடுத்துட்டு போனதா தகவல் கிடைச்சிது. அது செக் பண்ணி கண்டுபிடிச்சு பறிமுதல் பண்ணிட்டோம். ஸோ இந்த வந்து மூவ்மெண்ட் எடுத்துட்டு வராங்க, யாருக்கிட்டையும் சேல் பண்றதுக்கு இது பண்ணல. இப்போ எடுத்துட்டு வரும்போது மடக்கி பிடிச்சிட்டோம். இந்த அம்பர்கிரீஸ் எங்கிருந்து வந்தது? இளைஞர்கள் எங்கிருந்து அதனை வாங்கி வந்தார்கள்? அவர்களுக்கு யாருடன் எல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று தொடர்ந்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.